பாடசாலை நீரின்றடிப்பில் எவ்வித பிரச்சினைகளும் இல்லை. பிரதமர் ஹரணி அறிவிப்பு என்பதான தகவல் ஒன்று இவ்வாறு தரப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகையில் பாடசாலை நேரத்தில் பிற்பகல் 2 மணி வரை நீடிப்பதில் எவ்வித பிரச்சனையும் தோன்றவில்லை என பிரதமர் கூறியிருக்கிறார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் ஹரணி அமரசூரி இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். பிற்பகல் 2 மணி வரை பாடசாலை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தெரிவிக்கப்பட்ட நிலையிலேயே இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த வகையில் பாடசாலை நேர நீடிப்பில் எதுவும் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்றும் சாதகமான பதில்களை அதிகமாக கிடைத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை 2026 ஆண்டு அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பிலும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது என்பதான தகவல் தரப்படுகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி, பாடசாலை நேர நீடிப்புக்கு அதிபர்கள் சங்கம் எதிர்ப்பு, தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் எச்சரிக்கை என்பதான மற்றொரு செய்தியை நாங்கள் காண்கிறோம். பாடசாலை நேர நீடிப்பு தீர்மானம் ஒரு பொருத்தமற்ற முடிவு என்று தரப்படுத்தப்பட்ட அதிபர்கள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் நிவல் புதுன் கொட்டுவ தெரிவித்திருக்கிறார். உரிய கலந்தாலோசனைகள் செய்து தீர்மானம் எடுக்காது விட்டால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரிடும் என்று அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுப்பதாக அவரால் தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு விஜயம் செய்திருந்த போது பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் முடிவுக்கு எதிராக கீழ்மட்டத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்த கருத்துக்கு ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்கள் கடும் கண்டனங்களை இவ்வாறு வெளியிட்டிருக்கின்றன. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் கூறுகையில், தற்போது காலை 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரை இருக்கும் பாடசாலை நேரத்தை 2 மணி வரை நீடிப்பதால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் மன ஒருமைப்பாட்டை பேணுவது கடினமாகிவிடும். இதன் மூலம் எந்தவொரு நன்மையும் ஏற்படாது, மாறாக பாதகமான நிலையை உருவாகும். ஆசிரியர் காலை 7:30 முதல் 1:30 வரை மட்டுமல்லாமல் வீட்டுக்கு சென்ற பிறகும் அடுத்த நாளுக்கான தயாரிப்பு வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது. அதிபர்கள் காலை 7:30 முதல் பிற்பகல் 7:30 வரை, அதாவது 10 மணி நேரத்துக்கு மேல் நிர்வாக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அரை மணி நேரம் பாடசாலை நேரத்தை நீடிப்பது மூலம் அதிபர்களின் கண்காணிப்பு பொறுப்பு மேலும் அதிகரிக்கப்படுகிறது. நீடிக்கப்பட்ட அந்த அரை மணி நேரத்தில் கல்வி நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது 20 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். மீதி 10 நிமிடங்கள் அர்த்தமற்ற ஒரு இடைவெளிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது கடுமையான பகல் நேரத்தில் மாணவர்களை பாடசாலையில் தேவையற்ற தங்க வைப்பு என்பதோடு கல்விப் பணிகளுக்கு உதவாது. கீழ்மட்டத்தில் ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கப்படவில்லை என்று பிரதமர் கூறுவது தவறானது. பாடசாலை நேர நீடிப்பு குறித்த தங்கள் எதிர்ப்பை கல்வி அமைச்சுக்கு எழுத்து மூலமாக தெளிவாக தெரிவித்திருக்கிறோம். பிளவத்தையில் போடப்பட்டுள்ள தடைகளை கல்வி அமைச்சுக்கு உள்ளேயும் வெளியேயும் நடக்கும் எந்த ஒரு விடயமும் அவருக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணமாகும். இந்த தடைகளை தாண்டி கலநிலைவங்கள் பிரதமரின் காதுகளுக்கு போவதில்லை. அதே நேரம் இந்த மேலதிக நேரத்தை கட்டாயமாக திணிப்பதாக இருந்தால் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களை மேலதிக நேரம் கடமையில் வைத்திருப்பதற்காக அவர்களுக்கு உடனடியாக மேலதிக கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும். தற்போதுள்ள வேதன முரண்பாட்டுக்கு மத்தியில் மேலதிக கொடுப்பனவின்றி சேவையை பெறுவது நியாயமற்றது. எனவே பாடசாலை நேர நீடிப்பு குறித்து தொழிற்சங்களுடன் நிச்சயமாகவும் தெளிவாகவும் கலந்துரையாடி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரம் மற்றொரு செய்தி, இது ஜோசப் ஸ்டாலினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற கருத்தையும், பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் தங்களது அனைத்து தொழிற்சங்களும் இணைந்து கையெழுத்திட்டு கல்வி அமைச்சுக்கு எழுத்து மூலமாக தெளிவாக அறிவித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதமர் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பில் பிரதமர் தெரிவித்த கருத்துக்கு எதிராகவே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது. எந்த ஒரு ஆய்வும் அடிப்படையும் இன்றி தேசிய கல்வி நிறுவனத்தின் பெயரால் கல்வி அமைச்சர் இந்த முடிவை தன்னிச்சையாக வெளியிடுகிறார். இந்த முடிவில் எந்த நடைமுறை தன்மையும் இல்லை. அத்துடன் எமது கோரிக்கைக்கு எதிர்வரும் 7ஆம் தேதிக்கு முன்னர் அரசாங்கம் உரிய பதில் அளிக்காவிட்டால் டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் நாட்டில் உள்ள அனைத்து அதிபர் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்களும் ஒன்றிணைந்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடும் என்பதாக அவர் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். இது பாடசாலை நேர நீடிப்பு குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தகவல்.